வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன். அனைவருக்கும் அகம்கனிந்த ஆத்ம வணக்கம். பிரியா இன்ப பொங்கல் குறித்து இன்று சிந்தனை செய்ய இருக்கின்றோம். மாசு போக்கி, அதாவது இன்றுடன் மார்கழியை போக்கி தூய தை பொங்கி, நாளை தை முதல் நாள் விளைவறிந்த விழிப்புணர்வுடன் இயற்கையை வழிபட்டு மகிழ்ச்சியை பொங்க இருக்கின்றோம். அதற்கு அடுத்த நாள் நன்றி உணர்வுடன் மூத்தோரை வணங்கி அவர்களின் ஆசியை பெறுகின்ற மாட்டுப் பொங்கல். அதற்கு அடுத்த நாள் அருள் உணர்வுடன் அனைவரையும் அனைத்துயிரையும் மகிழ்வித்து பிரியா இன்பம் பொங்க இருக்கின்றோம் களிப்புடன். வாழ்கிறோம் இசையுடன், வாழ்கிறோம் நிறைவுடன் காணும் பொங்கல் அன்று. எந்த ஜீவனுக்கும் தேவையாய் பொருத்தமாய் அந்த கணத்தில் பெறுகின்ற அனுபோகம் இன்பம் எனப்படும். அந்த இன்பம் பின் விளைவை சிந்திக்க தீங்கு அற்றதெனில் அதுவே உயர்வுமாகும். அதுவே இந்த போகி பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் இந்த தமிழர் பண்பாட்டு நிகழ்ச்சி நமக்கு நினைவுபடுத்துகிறது. பொங்கல் என்றவுடனே நம் நினைவுக்கு வருவது ஜல்லிக்கட்டு. அதை ஒரு வீரத்தின் அடையாளமாக கருதி பின்பற்றப்படுகிறது. தன் வலிமையை உணராத காளை மனிதனுக்கு அடங்குவதை தன்னுடைய வீரமாக கருதி கொள்ளுகின்ற அந்த வீரத்தை விட அந்த மாட்டிற்கு ஒரு அறிவு குறைவாக இருக்கிறது. எந்த அறிவு? மனிதனை விட நான் பலம் பொருந்தியவன் என்கின்ற அந்த அறிவு இல்லாமையால் அது மனிதனுக்கு அடங்கி விடுகிறது. அதை பயன்படுத்தி தன்னுடைய வீரத்தை பறைசாற்றிக் கொள்வதை விட உண்மையான வீரம் எதுவென்றால் நம்மை நாம் வெல்லுதலே. அதாவது ஒருவர் தன்னையே தான் வெல்லுதல், தன் மேலாண்மையே. அப்படி என்றால் உணர்ச்சிகள் அறிவை வெல்லும் இயல்பு நிலையிலிருந்து மீண்டு அறிவால் நம் உணர்ச்சிகளை வென்று மெய்வாய் கண் மூக்கு செவிகளிலே அளவு முறை காத்தலே வீரமாகும். அந்த வீரத்திலே நாம் பெறுவதே பிரியா இன்பமாகும். பிரியா இன்பம் என்றால் பேரின்பம் அல்ல, இன்பம் நம்மை விட்டு பிரியாத நிலை. அது மட்டுமின்றி அனைத்தும் வல்ல, அனைத்துமாகியுள்ள நுண் அணுக்களாகி, பேரணுக்களாகி, ஐம்பேர் ஆற்றல்களாகி, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐம்பேர் ஆற்றல்களாகி, அவை கூடி அண்ட கோள்களாகி, இவை விரிந்து ஐந்தாகி, அதாவது பிரபஞ்சங்களாகி,
கனிமங்களில் உறங்கி, பயிர்களில் விழித்து, உயிர்களுக்கு உயிர்ப்பளிக்கும் உணவாகவும், விலங்குகளில் சுவைத்து, உற்றுணர்ந்து, கண்டு, நுகர்ந்து, கேட்டு, நகர்ந்து கொண்டிருக்கும் மனிதரில் சிந்தனையாற்றலாகவும், பிற உயிர் பெற்றிடும் இன்ப, துன்ப உணர்வினை தனதாகவே உணரும் நேயமுடன் உதவும் மனிதமும் அனைத்து உயிராகவும், தனக்கும் மூலமான தானாகவும் தன்மாற்றமாகியுள்ள அனைத்தியக்க ஒருங்கிணைப்பு பேராற்றலின் கூறுகளாகியுள்ள அதன் வடிவமாகவே, அதனுடைய தன்மாற்றத்தில் நாமாக இருக்கின்றோம் என்கின்ற தன்னை அறியும் அறிவே அறிவு. பிற உயிரை வருத்தாமல் உண்பதே உணர்வு. துன்ப விடுதலை என்னும் பிறவா பெருநிலையை கற்பதே அருள் உணர்வுடன் பிரியா இன்பம் பெறுவதே இந்த பொங்கலின் இறுதி நாளாக நாம் காணும் பொங்கலை கொண்டாடுகிறோம். அதுவே நற்கல்வியாகும். இதிலே முக்கியமாக மாடு என்கின்ற மாட்டுப் பொங்கலை நாம 2ஆம் நாள், அதாவது இன்று போகி, நாளை பொங்கல், அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். இது மாடு என்றால் நாம் வெறுமனே ஏதோ பசு, எருது அப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மாடு என்பதற்கு அன்னை தமிழில் செல்வம் என்ற பொருள் உண்டு. ஆகவே மாட்டுப் பொங்கல் என்பது மனிதனுக்கு உணவளிக்கும் உணவு உற்பத்தியில் மிகுந்த பயன் விளைவித்துக் கொண்டிருந்த முற்காலத்தில், இப்பொழுது மாடுகளின் உதவியின்றி விவசாயம் செய்யப்படுகிறது. எனவே மாட்டுப் பொங்கல் என்பது வெறும் இப்ப மாடு இல்லைன்னா அப்ப அதை எப்படி கொண்டாடுவது என்கின்ற ஐயம் அங்கே வருகிறபடியால், வெறும் மாட்டுப் பொங்கல் என்பதை ஒரு நன்றி உணர்வாக, மாட்டுப் பொங்கல் என்பது மாட்டுக்கு நன்றி உணர்வாக. அப்போ மாடு இல்லை என்றாலும் கூட நாம் நம்முடைய அன்றைய தினத்திலே இருந்த அந்த விவசாயத்திற்கு ஈடாக இப்பொழுது நிறைய, ஈடாக என்று சொல்ல முடியாமல், வேறு தொழில் வளர்ச்சியிலே நாம் பல்வேறு வளங்களையும், மனித உயிர்களையும், பிற உயிர் ஒத்துழைப்பையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இவை எல்லாம் நமது செல்வம். அப்போ மாட்டுப் பொங்கல் என்பது நம்முடைய அன்றாட பணிகளில் நமக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லோரையும் நன்றி உணர்வுடன் நாம் அவற்றை பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய உழைப்பை மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு கொடுப்பதே இனிய பிரியா இன்பம் என்கின்ற, நம்மை விட்டு இன்பம் பிரியாத இன்பம் என்கின்ற அந்த பொங்கலை பொங்குவோம். அது மட்டுமின்றி நம்முடைய போகி என்கின்ற இந்த சொல் நமக்கு வேறு என்ன விளக்கம் கொடுக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நாம் போகி என்றால் என்ன செய்ய வேண்டும்? தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி. போகி என்றால் வெளியிலே, புறத்திலே குப்பைகளை எரிப்பது மட்டுமே போகி அல்ல. நம்முடைய அகத்திலே தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி, தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து, மாயமெனும் அறிவறிந்து, மண்ணுலகில் உயிர்கட்குத் துன்பம் போக்க, நேயமுடன் தொண்டாற்றி வாழும் நிறைவாழ்வாம் நெறி இதுவே பிரியா இன்பமாகும். இதுதான் உண்மையான போகி பண்டிகையினுடைய செய்தியாக நாம் மறவாமல் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இதுதான் உண்மையான போகி. தன்முனைப்பு, ஆறுகுணம், 5 பெரும் பழிச் செயல்கள், வன்முறைகள், வீண் செலவு, பிறர் பொருள் கவர்தல், வாழ்வினிலே மற்றவரை வருந்தவிடல், மேலும்
பின்விளைவை அழியாத முறையினிலே பழக்க வழிவாழ் சோம்பல் தன்மை. இவற்றிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும். இதுவே அகத்தை தூய்மை செய்யும் போகிப் பண்டிகையாகும். அது மட்டுமின்றி 5 வகை தீது ஒழித்து, 5 வகை நலம் பற்றி, சிந்தனையை, செயல்முறையை சீரமைத்து உயர்நெறியை பின்பற்றுவது போகி என்றதனுடைய உண்மையான பண்டிகையினுடைய விளக்கமாக அமைகிறது. என்ன அந்த 5? குற்றம், குறை காணல், வஞ்சம், பொய், கோள் சொல்லல் இவை தவிர்த்து நட்புணர்வு, நலம் பிறர்க்கு செய் தகுதி, ஞான நெறி நாட்டமுடன் மன்னிப்பு 5ம் கொண்டு பேர் அறவாழ்வு வாழுவதே பிரியா இன்பம் தரும் எளிய நுட்பமாக நமக்கு முன்னோர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராமலும், துன்பப்படும் உயிர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்தும், இன்பம் நம்மை விட்டு பிரியாத அளவிலே நம்மால் வாழுகின்ற அந்த தவத்தை, வாழும் தவத்தை மேற்கொள்வது. ஒழுக்கம் எனில் பிறருக்கு இன்னா செய்யாத விரதமே ஒழுக்கமாகும். எனவே பிறர்க்கும், தனக்கும், உடலுக்கும், மனதுக்கும் இப்போதும் எப்போதும் நன்மையே விளைவிக்கும் எண்ணம், சொல், செயல்களை இசைவுடன் பொங்கி பிரியா இன்பப் பொங்கலை சுவைத்திடுவோம். பொய் சூது கொலைகளவு பாலொழுக்கத் தவறு புலன்பருத்தி அளவு கடந்து இன்பம் அனுபவித்திடாமல், செயல் விளைவு நியதிகளால் விளைவாகும் தீங்குகளை தவிர்த்து அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம், மதிமயக்கம் தெளிந்து உணவு, உழைப்பு, ஓய்வு, உறக்கம், உறவு, எண்ணம் இவற்றில் அளவு முறை காத்து ஆனந்தம் பொங்கி பிரியா இன்பமுடன் வாழ் தவம் இருக்கிறோம். மேலும் நிறைவு பெறாமல் இருக்கும் பேராசைகள், இசைவிலா எண்ணம், சொல் செயல்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் பொருத்துதல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவழிக்கும் சினம், வஞ்சம், பொறாமைகளைத் தவிர்த்து கருமைய தூய்மையுடன் பிரியா இன்பம் பொங்கும் தவம் இருக்கிறோம். 6 குண விளைவுகளை தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். என்னவை? உளவியலை உணர்ந்து உணர்ச்சிகளால் உருவாகும் நோய்களை தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். அளவிலா ஆசையாலும் கடும் பற்றாலும் வயிற்று நோய்கள், உறவுகளை பிளவு செய்யும் சினத்தால் இரத்த அழுத்தம், மார்பு நோய்கள், பித்து, புண், கண் நோய்கள், சுவை காட்சி கேள்வி மிகுதிகளால் உயிராற்றல் வற்றி உளவலிவும் உடல் வலிவும் போக்கி மார்பு நோய் பலவும் உண்டாக்கும் வஞ்ச மனநிலைகளை போக்கும் தவம் இருக்கிறோம். இதுவே போகியாம். உயிர் வளம், உடல் நலம், மன அமைதியை பொங்கும் தவம் இருந்து பிரியா இன்பம் பெறுகிறோம். பேராசை, சினம், கடும் பற்று, பொறாமைகளை போக்கி பேரறிவாக மனதால் உயர்கிறோம். ஓராசை உள்ளத்தில் எழ ஒத்த நுட்பத்தோடு உடல், அறிவு, சமுதாயம், இயற்கை 4ன் இனிமையை காக்கிறோம். சிந்தனையின் தெளிவினிலே வாழ்கிறோம். யாராசையும் இதனால் அறிவறிய ஓங்கும் அமைதி எனும் பிரியா இன்பம் பெறுகிறோம். புதியதொரு பண்பாட்டை பின்பற்றுவோம். என்ன? போதை, போர், பொய், புகை, நெகிழி தவிர்த்து நம் அறிவின் ஆற்றலினால்
உடல் உழைப்பால் வாழ்ந்து, மதி பிறழ்ந்து, மற்றவர்கள் உடல், மனம் வருத்தாத மாநெறியில் விலங்கு உயிர் பறிக்காமல் பிற துன்பங்களை நேயமுடன் களைந்து உதவும் தவம் இருக்கிறோம். இயற்கையின் இருப்பை உணர்ந்து பொங்கி மகிழும் தவம் இருக்கிறோம். முயற்சியை நல்ல முறையில் வெற்றியான வழியில் செலுத்தும் தவம் இருக்கிறோம். அது மட்டுமின்றி இந்த பொங்கல் நன்னாளில் நாம் இயற்கை வழிபாடு என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த இயற்கை என்பது நமது அறிவுக்கும் வாழ்வுக்கும் ஏற்றமளிப்பதாக உள்ளதை உணரும் தவம் இருக்கிறோம். அதை உணர்ந்து இயற்கை வினை விளைவுகளை நியதியை உணர்ந்து மெய்ப்பொருளை உணர்ந்து உண்மையை உணர்ந்து வழிபாடு வழிபாடு என்றால் பூசையோ மட்டுமல்ல, நாம் அதன் வழி நடத்தல். எதன் வழி? இன்னது செய்தால் இன்னது விளையும். எனவே எனக்கு என்ன வேண்டுமோ, பிரியா இன்பம் வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதை செய்ய வேண்டும். எதையோ செய்துவிட்டு நான் எதையோ எதிர்பார்க்கும்போது அது கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய உலகங்கள் மற்றும் உயிர்களுக்கு முந்தைய இருப்பு நிலையான ஆதியில் வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் இவையே இறைவெளியாக இருக்கிறது. அந்த இருப்பு வெளியின் இயக்க மூலமான ஆற்றலில் விண்துகளாக இருக்கிறது. இயற்கை எப்படியெல்லாம் இருக்கிறது என்றால், இறைவெளியாக இருக்கிறது. அந்த இறைவெளியிலே வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்னும் 4 தரமாக இருக்கின்றது. அதன் முதல் மலர்ச்சியாக இயங்க ஆரம்பிக்கும் பொழுது விண்துகளாக, அந்த விண்துகள்கள் பல கூடி ஐம்பேர் ஆற்றல்களாகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று அவை கூடி அண்ட கோடிகள் ஆகின்றன. இயற்கையின் விளைவுகளை உணர்வு நிலையில் இதுவரை அண்டங்கள் வரை உணர்வு நிலை கிடையாது. அவைகள் அவைகள் இயங்கிக் கொண்டிருக்கும். வெறுமனே இயங்கிக் கொண்டிருக்கும். குறிப்பிட்ட இடைவெளியில், குறிப்பிட்ட வேகத்தில் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளாமல், ஒன்றரை ஒன்று விலகாமல் அந்த ஒரு நியதியுடன் இருப்பவை. அடுத்த கட்டத்திலே உணர்வு நிலையில் அவைகள் இயங்கும் இயக்கத்திலே உணர்வு நிலையில ஓரறிவு தாவரம் உண்டாகிறது. அந்த தாவரம் அடுத்து வரக்கூடிய அந்த உயிர்களுக்கு உணவை அளிக்கக்கூடிய நிலையிலே அது விழித்துக் கொள்ளுகிறது. உறங்கிக் கொண்டிருந்த இயற்கை இதுவரை பயிர்களிலே விழித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த உயிரினங்களிலே ஐயறிவு வரை பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலறம் என்னும் வினை விளைவுகளை சிந்தித்து உணரும், ரசிக்கும், தன்னையும் தன் மூலத்தையும் பிற உயிரின் இன்ப துன்பங்களை தனதாகவே உணர்ந்து நேயமுடன் உதவுகின்ற ஆறறிவு மனிதர் வரையிலே இந்த 4 நிலைகளிலே இருக்கக்கூடிய இயற்கை விதிகளை உணர்ந்து அதோடு இசைவாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய கடமையை ஆற்றும் பொழுது இன்பம், இன்பம் எந்நாளும் இன்பமே. இன்பம் நம்மை விட்டு பிரியவே பிரியாத ஒரு நிலையை அனுபவிக்கிறோம். எனவே இந்த இறைநிலையை உணர்ந்து அவ்வழியே வாழுகின்ற வழிபாடே
இந்த பொங்கல் நன்னாள் வழிபாடு. அதோடு மட்டுமின்றி நம்முடைய இந்த தமிழர் பண்பாடாக இருக்கக்கூடிய இந்த விழாவிலே நாம் எதை பொங்குகிறோம் என்று பார்க்கும்பொழுது, எப்படி பொங்குகிறோம் என்று பார்க்கும்பொழுது, "மாசற்ற மணப்பானையில் தகுதித் தண்ணீரில் நல்லெண்ண அரிசியிட்டு திறமைத் தீயால் மகிழ்ச்சியைப் பொங்கி இல்லார்க்கும் இயலார்க்கும் இன்முகமுடன் இன்சொல்லுடன் பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்பி பிரியா என்பதும் பொங்கி வாழ்கிறோம். இசைவோடு வாழ்கிறோம், நிறைவோடு வாழ்கிறோம். உலகங்களில் ஈர்ப்பு மையமும், அண்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு மையமும், உயிரினங்களில் உயிர்காந்த கருமையமும், நம் உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கிற உயிராற்றலினுடைய கருமையமும், நாம் இந்த உலகை அனுபவிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை ஒழுங்கு என்னவென்றால், வடிவம், குணம். இந்த ஒரு பொருளுக்கு ஆப்பிள் என்றால், இந்த வடிவம், இந்த சுவை, இந்த அளவு. கரும்பு என்றால், இந்த சுவை, இந்த அளவு, இந்த வடிவம். அரிசி என்றால் ஒவ்வொன்றுக்கும் அந்த வடிவம், குணம் என்கின்ற அந்த இயற்கை சீரை நாம உணர்கிறோம். அதை உணர்ந்து இந்த புலன் உணர்வால் மெய்வாய், கண், மூக்கு, செவிகளினால் அவற்றை அளவு முறையோடு அளவு முறையோடு அனுபவிக்கின்ற விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலையிலே நம்முடைய உயிர்காந்தம் காக்கப்பட்டு இன்பம், இன்பம், இன்பம் என்கின்ற இன்பத்திற்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு எந்நாளும் இன்பமே அனுபவிக்கிறோம். உருளும் உலகங்களிலே ஈர்ப்பு மையமாகவும், உயிர்களில் காந்த கருமையமாகவும், பொருள் உலகிலே எண்ணம், சொல், செயல்களுக்கு ஏற்ப பொருத்தமுள்ள விளைவுகளாகவும் வருகின்ற இயற்கை விதிகளை உணர்ந்து வாழுவதால் பிரியா இன்பம் பொங்குகிறோம். இந்த துறையிலே நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டியுள்ள நெறிகளை என்ன வழிகாட்டியிருக்கிறார்கள்? இன்பமே இயற்கையில் நிறைவாக உள்ளது. இன்ப துன்பம் என்னவெனில் ஆய்ந்து உணரும் பொழுது, இயற்கையில் எங்கும் எதிலும் இன்பமே நிறைந்துள்ளது. எந்நாளும் இன்பமே இருக்கிறது. எப்போதும் இன்பமே வடிவான ஆழ்ந்த அமைதியில் இயற்கையுடன் இசைவாக தை எனும் இணைப்பில் உள்ளதால், அதாவது தைப்பொங்கல் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? தை மாதம் முதல் நாள். இந்த பொங்கலை தை மாதம் முதல் நாள் வரைக்கும் நாம் காத்து கொண்டிருக்காமலே, வருடம் 365 நாளும் நாம் தைப்பொங்கலை கொண்டாடலாம். எப்படி என்றால், தை என்றால் இணைப்பில் இருப்பது. இந்த தை என்னன்னா, இரு பொருளை சேர்ப்பதற்கு பேர் தையல் சொல்லுவோம் இல்லையா? அதுபோல நாம் இயற்கையோடு இணைப்பில் இருக்கும் பொழுது, அந்த இணைப்பில் எப்படி இருப்பது? இன்ப துன்பம் என்பதென்ன இவையிரண்டும் ஆராய்ந்தால், இயற்கையில் எங்கும் எதிலும் இன்பமே நிறைந்துள்ளது. நாம் அனுபோகங்களில் இந்த புலன் உணர்வால் உலகத்தை தொடர்ந்து இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது, அளவு முறை மீறும் பொழுது, அதற்கு துன்பம் என்ற பெயர் வந்து விடுகிறது.
இந்த இன்பத்திற்கும், துன்பத்திற்கும் என்ன வேறுபாடு? இன்பம் எதற்காக நாம் இன்பம் வேண்டும் என்று ஏங்குகிறோம்? இதை புரிந்து கொண்டால், பொங்கல் என்பது வருடத்திற்கு 1 நாள் மட்டும். நம்முடைய இந்த தைப்பொங்கலிலே வாழ்நாள் முழுவதும், தை முதல் நாள் மட்டும் என்று இல்லாமல், வாழ்நாள் முழுவதுமே என்றென்றும் மகிழ்ச்சி எனும் இன்சுவை பொங்கலை தினசரி வாழ்வில் பொங்குகிறோம். எப்படி என்றால், இவ்வுலக வாழ்விலே இன்பமயமாக இருக்கின்ற இயற்கை வினை விளைவுகளை உணர்ந்து, அவ்வின்பத்திலேயே நிலைத்து, அதிலிருந்து பிரியா இன்பம் எனும் இன்சுவை பொங்கலை தினசரி பொங்கி, தினசரி வாழ்க்கை எனும் தவமிருந்து ஆனந்தம் அடைகிறோம். தண்ணீரில் தத்தளிக்கும் எறும்புக்கு கிடைக்கின்ற ஒரு குச்சி உறுதுணையாக இருப்பது போல, இன்பக் கரை அடைய நமக்கு கிடைத்துள்ள வாழ்க்கை எனும் பெருங்கடலில் தகுதி, திறமை, சூழல், வாய்ப்புகளில் உடல், உயிர், மனம், அறிவு, சிந்தனை என்னும் ஆற்றல்களால் இன்பம், மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம் என்னும் இன்சுவை பொங்கும் தவம் இருக்கிறோம். இதுவே பொங்குதல் என்றால் மகிழ்ச்சி என்ற அர்த்தம். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அரிசியை பானையில் வைத்து பொங்குதல் பொங்கு. அது மட்டுமல்ல, அது புறத்தில் பொங்குவது. அகத்தில் பொங்குவது என்றால் மகிழ்ச்சியில் இருப்பது. அந்த மகிழ்ச்சி என்பது எப்படி கிடைப்பது என்றால், பிறரை மகிழ்வித்து பெறக்கூடிய மகிழ்ச்சி. எனவே நாம் இந்த பொங்கல் நன்னாளில் நம்முடைய வாழ்விலே இன்சுவை பொங்கலை அனைத்து உயிர்களின் வயிற்றிலும் மெல்லும், அருந்தும், உறிஞ்சும், நக்கும் 4 வகையான உணவுகளை செரித்து ஒருங்கிணைந்து உள்வரும் மற்றும் வெளியேறும் மூச்சுடன் இசைவாக பொங்கும் செரிமான ஆற்றலுடன் பொருந்தும் இன்சுவை உணவை பொங்குகிறோம். பொங்கல் என்பதுமே நாம் அதை வெறும் உணவோடு மட்டும் நிறுத்திவிடாமல், வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகிற அனைத்து எண்ணம், சொல், செயல்களிலும் ஒரு நிறைவை பொங்கும், ஒரு அமைதியை பொங்கும், ஒரு ஆற்றலை பொங்கும் நுட்பத்துடன் நாம் நம்முடைய வாழ்வை போக்க வேண்டியதை போக்கி, அதுதான் போக்கி. தக்கன தவித்து, தக்கன தவித்தலுக்கு பெயர் போகி பண்டிகை. நாம் வெளியில் கொளுத்துகின்ற குப்பைகளோடு நம்முடைய அகத்திலும் தகாதன தவிர்த்தல் போகி. தக்கன ஆற்றுதல் பொங்கல். அப்போ தகாதன தவிர்த்தல் இயமா. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அந்த மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்தில் இருப்பவர்கள், ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் என்ன? அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகத்தில் முதல் படி என்னவென்றால் யமா. யமா என்றால் தகாதன தவிர்த்தல். அடுத்தது நியமா, தக்கன ஆற்றுதல். அப்ப தகாதன தவிர்த்தல் போகி பண்டிகை, தக்கன ஆற்றுதல் தைப்பொங்கல். தை என்றால் என்ன? இயற்கையோடு இணைந்து, இயற்கை விதியோடு முரண்படாமல் இசைவாக. தை என்றால் அந்த இணைப்பு. தை முதல் நாள் மட்டுமில்லாமல், இந்த தை என்பதை இணைப்பு. இணைப்பு என்றால் இயற்கையோடு இசைந்து இருத்தல். எண்ணம், சொல், செயல்களிலே இயற்கை விதிகளை உணர்ந்து, அந்த இயற்கை விதி என்பது என்ன? நாம் என்ன செயல் செய்தாலும் அதனுடைய விளைவு எனக்கும், எவர்க்கும், இப்போதும், எப்போதும், உடலுக்கும், மனதுக்கும் இசைவான விளைவுகளையே அளிக்கக்கூடிய அந்த ஒரு பெருநோக்கில் வாழுவதே அந்த தக்கன ஆற்றுதலாகும்.
அடுத்தது என்ன? மூச்சு இசைவு. அஷ்டாங்க யோகத்தில 3வது படிநிலை மூச்சு இசைவு. மூச்சு இசைவு என்றால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இடது மூக்கில் இழுத்து வலது மூக்கில் விட்டு இப்படியே மாற்றி மூச்சை அடக்கி இப்படியெல்லாம் நாம பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். இவற்றை நாம் செயற்கையாக முயற்சித்து இவ்வளவு சிரமப்படாமலே அந்த மூச்சை இசைவாக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த பண்டிகையிலே. என்னவென்றால், அதுதான் அந்த நன்றி உணர்வு. அந்த நன்றி உணர்வு தான் மாட்டுப் பொங்கல். அது மட்டுமல்ல, மூத்தோரை வணங்குதல். என்னுடைய சிறிய வயதிலெல்லாம் நாம செய்து நான் பார்த்துருக்கிறேங்க. நாங்களே கூட அந்த மாட்டுப் பொங்கல் அன்றைக்கு எல் எல்லோரும் மூத்தோர்களை வணங்கி ஆசி பெறுவோம். அதெல்லாம் இப்பொழுது அப்படி அந்த பழக்கமெல்லாம் எங்க மலையேறி விட்டது. அப்ப என்ன அந்த இடத்துல மூத்தோரை வணங்குதல் என்பது ஒரு நெறியாக நமக்கு அந்த மாட்டுப் பொங்கல் அன்றைக்கு வைத்திருந்தார்கள். மாடுகளை நன்றி உணர்வுடன் அவற்றை பராமரிப்பது ஒரு செயல். அதே நாளில மூத்தோரை வணங்குதல், அவர்களின் ஆசி பெறுதல். ஆக நாம் இன்று அந்த மாட்டுப் பொங்கல் மாடு இல்லாதவர்களுக்கு எப்படி அந்த பொங்கலை கொண்டாடுவோம்? நன்றி உணர்வு வேறதான். மாடு என்பது செல்வம். செல்வம் என்பது என்ன? அறிவு செல்வம், உழைப்பு செல்வம், ஆற்றல் செல்வம். இந்த செல்வங்களை நாம பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி உணர்வு வேண்டும். அந்த நன்றி உணர்வு தான் மாட்டுப் பொங்கல். அது மட்டும் இல்லாமல் மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்பார்கள். ஆக அந்த மூத்தோர் சொல்லை மதித்து நடக்கக்கூடிய அந்த ஒரு பணிவு, கனிவு, இதுவும் நமக்கு மாட்டுப் பொங்கலிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. அதற்கு அடுத்தபடியாக 4வது படி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்ன? இசைவு இருக்கை. இசைவு இருக்கை என்னவுடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? யோகாசனங்கள். பத்மாசனம், சர்வாங்காசனம், வஜ்ராசனம், நிறைய ஆசனங்கள். அவைகளுக்கெல்லாம் உரிய பலன் உண்டு. உடலை காப்பது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உடம்பினை முன்னமிழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்றே உடம்பினு வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சில பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம எந்த மூச்சு பயிற்சியுமே செய்யாமல் மனதை தகாதன தவிர்த்து தக்கன ஆற்றி நன்றி உணர்வுடன் நமது கடமைகளை ஆற்றும்போது மூச்சு இசைவாகி நம்முடைய இருக்கையும் இருக்கை என்றால் நாம ஒரு நிலை நிற்கிறோமா, நின்று கொண்டு ஒரு வேலையை செய்கிறோம். அந்த வேலையை தொய்வு ஏற்படாத அளவுக்கு நமக்கு நிற்கக்கூடிய ஆற்றல். உட்கார்ந்து கொண்டு ஒரு பணியை செய்கிறோம். அந்த பணியை தொடர்ந்து தொய்வில்லாமல் ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றல். இப்படி நாம நம்ம கடமைகளை ஆற்றுவதில் எந்த தொய்வும் ஏற்படாத அளவு நம்முடைய உடலை வளமாக, நிலையாக குறிப்பிட்ட நேரம் நம்மால் இருக்கச் செய்வதுதான் இசைவாக இருத்தல். இசைவிருக்கை. அதற்கு யோக பயிற்சி என்று பெயர். அந்த யோக பயிற்சியை செய்து உடலை அதை கட்டி காக்குகின்ற ஒரு நுட்பத்தோடு எந்த பயிற்சியும் இல்லாமலே முறையான இந்த தகாதன தவித்து தக்கன ஆற்றி மூச்சு இசைவுடன் நன்றி உணர்வுடன் நமது கடமைகளை இசைவாக ஆற்றக்கூடிய அந்த நுட்பம் தான் நமக்கு 4வது படிநிலையாக இருக்கக்கூடிய மூச்சு இசைவு பயிற்சிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இசைவிருக்கை என்கின்ற யோக ஆசனங்கள். அதற்கு அடுத்ததாக இந்த இந்த 4ம் இப்பொழுது நாம் பார்த்த இந்த 4 படிகளும் புறத் தூய்மை. புறத் தூய்மை.
இப்பொழுது அகத்தூய்மை, அகப்பயிற்சிகள். அகப்பயிற்சிகள் என்னும்போது முதலில் வருவது புலன்களிலிருந்து விடுபடுதல். புலன்களிலிருந்து விடுபடுதல் என்றால், மெய்வாய், கண், மூக்கு, செவிகளின் வெளிப்புற நாட்டத்திலிருந்து ஒடுங்கி, ஓய்வு நேரங்களில், கடமைகளுக்கு இடைவெளி கிடைக்கின்ற நேரங்களில், பயண நேரங்களில், காத்திருப்புகளில், போர் அடிக்கிறது என்று நாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த ஒரு நேரங்களில் போய் போர் அடிக்கிறது என்கின்ற ஒரு நிலை கிடையாது. நம்முடைய மனமானது இந்த புறச் செயல்பாடுகள் ஏதும் இன்றி ஓய்வாக இருக்கும் பொழுது, அதை நாம ஒரு தவறான ஒரு பெயர் வச்சு போர் அடிக்கிறது என்கின்ற ஒரு பெயரிட்டு, என்ன செய்யலாம் என்று தெரியாமல் எதையோ ஒன்று பேசிக்கொண்டு, எதையோ ஒன்று பார்த்துக்கொண்டு, நம்முடைய இயற்கையான அந்த பிரியா இன்பத்தை பிரியக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளி போகின்றோம். அது என்ன என்று சொன்னால், கடமைகள் நிறைவுற்ற நிலையில நமக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரங்களில நம்முடைய அறிவானது வழக்கமாக நாம புறப்பணிகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது, புலன்களை தொடர்பு கொண்டு இந்த உலகத்தில் பணிகளில் நாம ஈடுபட்டிருக்கும் பொழுது, கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது, நாம் உணர்ச்சி அலை என்று சொல்லக்கூடிய பீட்டா மன அலையில இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த மன அலை என்பது வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற உயிர் ஓட்டத்தில் மனம் என்ற ஒன்று உண்டாகிறது. மனம் என்பது தனியாக ஒன்று நிரந்தரமாக கிடையாது. இந்த உயிர் ஓட்டம் நிகழும் பொழுது, புலன்களின் மூலமா அந்த உயிரினுடைய ஆற்றல் வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. நாக்கிலே சுவையாகவும், கண்ணிலே பார்வையாகவும், காதிலே ஒலியாகவும், கண்ணிலே ஒளியாகவும், உடல் முழுக்க உணர்ச்சிகளாகவும் நம்முடைய உயிராற்றல் வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. அது நமக்கு சாதாரணமாக தெரியாது. எப்போ தெரியும்னா, நமக்கு புழுக்கமா இருக்கும்போது தான் தெரியும். ஓ! அப்ப உணர்வு இருக்குது. நமக்கு புழுக்கமும் இல்லாமல், அல்லது ஒரு குளிரும் இல்லாம நடுநிலையா இருக்கும் பொழுது, நமக்கு மொ மொ நம்ம உடம்புல ஒரு உணர்வு இருக்கிறதே தெரியாதுங்க. அப்போ ஒரு இயல்பு நிலை மீறும் பொழுது, ஒன்று புழுக்கமாகவோ அல்லது குளிராகவோ இருக்கும்போது அந்த உணர்வு தெரியுது இல்லையா? அதுபோல நம்ம நாக்குல வெறுமனே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு சுவையும் தெரிவதில்லை. ஏன் தெரிவதில்லைன்னா, நம்முடைய நாக்கின் வழியா ஒரு வெளியேற்றிக் கொண்டிருக்கிற ஆற்றலை, வெளியேறுகின்ற அந்த சுவை ஆற்றலை, அங்க எதுவும் தடுப்பதற்கு ஒரு பொருள் இல்லை. எப்படி கண்ணாடியின் எதிரில் நிற்கும்பொழுது நம்முடைய உருவத்தை அந்த கண்ணாடியின் பின்னால் இருக்கின்ற பாதரசம் தடுத்து, நம்மிலிருந்து போகக்கூடிய அந்த ஒளியை திருப்பி நமக்கு அனுப்புகிறதோ, அதுபோல இப்ப நாக்குல எதுவும் இல்ல. எதுவும் இல்லாதனால சுவை தெரியல. அப்போ ஒரு பொருளை நம்ம நாக்கில் வைத்து சுவைக்கும்போது ஒரு சுவை தெரிகிறது என்றால், என்ன தெரிகிறது என்றால், என்னுடைய நாக்கின் மூலமாக வெளியேறுகின்ற அந்த உயிரோட்டத்திற்கு தடை ஏற்படுத்துகிறது. எது? நாக்கில் இருக்கிற சுவை அரும்புகள். அவைகள் தடை ஏற்படுத்தும் பொழுது, என்னுடைய உயிராற்றலே தன்மாற்றம் பெறுகிறது. எப்படி? சுவையாக. ஓ! இது இனிப்பு, இது கசப்பு, இது உவர்ப்பு, இது கார்ப்பு, இது புளிப்பு, இது துவர்ப்பு, இது கசப்பு. அவை அந்த அந்த வித்தியாசங்கள் எப்படி தெரிகிறது? என்னுடைய உயிராற்றல் அந்த பொருளை நான் நாவில் வைத்திருக்கும் பொழுது, எந்த அளவுக்கு சக்தி வெளியேற்றம் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு தடுக்கப்படுகிறதோ, அந்த அளவுக்கு நாம அதுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். இதுதான் இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அதேபோல ஒன்றை கேட்கும் பொழுது, ஒன்றை பார்க்கும் பொழுது, நம்முடைய உயிராற்றலை இன்பதுன்பம் என்பதென்ன இவை இரண்டும் ஆராய்ந்தால், நம்முடைய உயிராற்றலே, நம்முடைய ஜீவகாந்தமே தன்மாற்றம் பெறுவதைத்தான் நாம இன்பம் என்று நினைத்துக்கிறோம். அந்த ஒரு நுட்பத்தை புரிந்து கொண்டால் இன்பத்தின் மேல் நமக்கு மோகம் இருக்காது. ஏனென்றால், என்னுடைய உயிரை செலவழித்து தான்
ஐந்து புலன்களின் உயிரினாற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். சிந்தனையில் உயருங்கால் என்னுடைய ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று உணர்ந்து கொண்டால், அந்த இன்பத்தில் நமக்கு ஒரு அளவு முறை கிட்டிடும். இதுபோல எல்லா புலன்கள் வழி மூலமாகவும் கண்களை ஏதோ ஒரு காட்சிய பார்க்குறோம், ரசிக்கிறோம். இன்பமா இது மகிழ்ச்சியா இருக்கு. எவ்வளோ நேரம் நீடிக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அது எல்லை கடந்து போகும்போது அந்த கண் பார்வை கெடுகிறது. உடல் நோயுறுகிறது. அதே போல எல்லாவற்றையுமே ஒரு பட்டாசு கொளுத்தவரை யாராச்சும் இந்த உலகத்துல கொளுத்தி விட்டு அதன் அருகிலே நிற்பவரை யாராச்சும் கேளுங்கப்பா. பார்த்திருக்கிறீர்களா? கிடையாது. கொளுத்துகிற அடுத்த கணமே அவர் தலைதெறிக்க ஓடி பின்னால் வருகிறார். எதுக்காக? அங்கே வருகின்ற சத்தத்தை அவரால் கேட்க முடியாது. காது கிழிந்து விடும். செவிப்பறை. அதை உணர்ந்தே அந்த தவறை செய்துவிட்டு தலைதெறிக்க ஓடி வர்றார். அங்குதான் வாழும் முறையும், வாழும் நோக்கமும் நாம முரண்படுகிறோம். அப்படி அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு, நாம ஓய்வுல இருக்கும்போது, புலன் தொடர்பற்று இருக்கும் பொழுது, நமக்கு ஒரு அமைதி நிலை வருங்க. உணர்ச்சி அலையிலிருந்து மனம் கீழே இறங்கி அமைதி நிலைக்கு வரும்பொழுது, அந்த அமைதியில் நாம ஏற்கனவே இருந்து பழக்கப்படாததால் என்ன நெனைக்கிறோம், போர் அடிக்குதுன்னு ஒரு தவறான பேர வச்சிர்றோம். அதை நாம் அந்த மாரி வைக்காம, கொஞ்ச நேரம் அத கவனித்துக் கொண்டு, அந்த ஆழ்ந்த அமைதியில இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த அமைதியில போனோம்னா, அதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் நமக்கு ஆனந்தம் என்கின்ற நிலை கிட்டும். அதைதான் நாம் பிரியா இன்பம் என்று சொல்கிறோம். பிரியா இன்பம் என்றால், இப்போ ஒரு பொருளை நாம தொடர்பு சாப்பிடுறோங்க. சாப்பிடும்போது கிடைக்கிற இன்பம் சிற்றின்பம். சிற்றின்பம்னா ஒரு குறிக்க நேரம் தான் நிக்கும். அந்நேரத்துக்கு சாப்பிடும்போது இனிப்பா இருக்கும். சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த இனிப்பு நம்மால சுவைக்க முடியாது. ஆனா பிரியா இன்பம் என்பது என்னவென்றால், நமக்கு பிடித்தமான ஒரு பொருளை நினைக்கிறோங்க. நினைக்கும் போதே நமக்கு வாயில அந்த விழுங்கு நீர் சுரக்கப்படும். அப்ப எப்படி பொருள் இல்லாதையே நமக்கு அந்த சுவை நீர், விழுங்கு நீர் வருகிறது. அதுதான் பிரியா இன்பம். அதுபோல நாம் இந்த அமைதி, ஆனந்தம் என்கின்ற நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த போர் அடிக்கிறது என்கின்ற அந்த நிலையில மன அலைச்சூழல் அமைதியாக இருக்கக்கூடிய நிலை புரிந்து கொண்டு, நாம் அதை தொடர்ந்து அந்த ஆழ்ந்த அமைதியை கவனிக்கும்போது, இன்னும் ஆழ்ந்த அமைதி, இன்னும் ஆழ்ந்த அமைதி, ஒரு கட்டத்திலே நாம் அதிலிருந்து எழக்கூடிய வேற அளவுக்கு அவசியம் இல்லாமலும், அல்லது கடமைகளுக்காக நாம் எழ வேண்டிய ஒரு நிலை வரும்போது கூட, அதிலிருந்து எழுந்து வர மனமில்லாமல் வரும். அத்தகைய ஒரு பிரியா இன்பம் நிலை நமக்கு கிட்டிவிடும். அதற்கு அதற்கு ஒரு நுட்பம் தான் இந்த புலன்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அகத்தவம் என்கின்ற ஒரு பயிற்சி. ஒன்றையும் நினையாமல், தன்னையும் மறவாமல், எல்லா புலன்களையும் இதை நாம் சொல்லும் பொழுது ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடமைகளை மறந்துவிட்டல்ல, குடும்பத்தை விட்டுவிட்டல்ல, நம்முடைய இயல்பான வாழ்க்கை கடமைகளை ஆற்றிக் கொண்டு, அந்த ஆற்றும் போதும் இந்த அமைதி நிலை தவறாமல் ஆற்றுவதும், அந்த கடமைகளில் நமக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுது, அகத்தில் அமைதியாக இருப்பதும், அந்த புலன்களிலிருந்து விடுபடக்கூடிய முதல் நிலை வந்து, அடுத்த நிலையில் அதுதான் போகி பண்டிகை. அடுத்தது பொங்கல்ல தவம். தவம் என்றால் என்ன செய்கிறோமோ அதை மட்டுமே புறத்தில் கடமைகள் செய்யும்போது அந்த கடமை மட்டுமே. அகத்தில் ஆழ்ந்து இருக்கும்பொழுது அந்த அகத்தவம் மட்டுமே. என்ன செய்கிறோமோ தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. அந்த அவம் என்கின்ற போகியை தவிர்த்து அடுத்த கட்டத்திலே தவம் என்கின்ற தன்னில் நிலைத்திருக்கக்கூடிய தன் வயமாக இருத்தல். அதற்கு அடுத்த கட்டத்திலே
ஆதிக்கு சமமான சமாதி என்கின்ற நிலையை அடைவது. சமாதி என்கின்ற நிலை என்பது செத்த பிறகு சிவலோகம் சேர்ப்பது அல்ல. நாம் இந்த உலக கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த உலக கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுதே, நமது தோற்றத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய ஆதியோடு இணையக்கூடிய ஒரு நிலை. சூழல் எப்படி இருந்தாலும், உறவுகள் எப்படி இருந்தாலும், நம்முடைய ஆழ்ந்த அமைதியிலிருந்து விடுபடாமல் அந்த தொடர் கவனிப்புடன் நம்முடைய கவனம் சிதறாமல், என்ன கவனம்? இன்னது செய்தால் இன்னது விளையும். எனவே நான் தக்கனமாக ஆற்றுவேன், தகாதன தவிர்ப்பேன் என்கின்ற விழிப்பு நிலை. விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு எனும் சுழலில் அலை மனத்தின் அழுக்கை தற்சோதனையால் துடைக்கின்றோம். இது எப்படி? அந்த போகி என்கின்ற போக்குகின்ற, தகாதன போக்குகின்ற என்கின்ற ஒரு நடைமுறை வாழ்க்கையில அவற்றை பின்பற்றிக் கொண்டு நாம் இன்பத்தை பிரியாமல் நம்முடனே தக்க வைத்துக் கொள்ளுகின்ற எளிய நுட்பங்களை பின்பற்றி இந்த பொங்கல் திருநாளில் இந்த பொங்கல் திருநாளை நாளை ஒரு நாள் மட்டுமல்ல, நம் வாழ்நாளெல்லாம் பொங்கி 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 இன்பத்தை அனுபவிப்போம். மற்றவர்க்கும் இன்பத்தை வழங்கும் வள்ளல்களாக இருப்போம். அனைவருக்கும் அகம் கனிந்த தூய்மை திருநாள் வாழ்த்துக்கள். இன்று முடிந்துவிட்டது. நாளை நாம் நம்முடைய பொங்கல் திருநாளை, மகிழ்ச்சி திருநாளை, நாளை மறுதினம் மூத்தோரை வணங்கும் இந்த நேய உணர்வு திருநாளை, அடுத்த நாள் அருள் உணர்வோடு காணும் பொங்கலையும் பிரியா இன்பம் பெற்று வாழ்வோம் வளமுடன், வாழ்வோம் நிறைவுடன். அனைவருக்கும் அகம் கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. என்னில் குறை கண்டால் என்னிடம் மட்டுமே கூறுங்கள். நிறை கண்டால் பிறருடன் பகிர்ந்திடுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. நிறைவம்மா, முடித்தீர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தலைப்பு ஆன்மீகம் அவசியமா என்ற தலைப்பில் ஆசிரியர் திரு பொன்கோ எத்திராசன் ஐயா கூறிய விளக்க உரையிலிருந்து சிறு தொகுப்பு. ஆன்மீகம் அறிவதனால் என்ன பயன்? நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பம் எவ்வாறு ஏற்படுகிறது? மனதுக்கும் அறிவுக்கும் நமக்கும் இயற்கைக்கும் எவ்வாறு செயல்படுகிறது? நம்முடைய அறிவு 4 நிலைகளில் அறியப்படுகிறது. அவை முறையே மெய், வாய், கண், மூக்கு போன்றவைகள் மூலம் அறியப்படுகிறது. இயற்கை தேவைகளை நிறைவு செய்யும்போது கண்ணாடி இல்லாமல் நம்மை காண்பது ஆன்ம அறிவு. தன்னை அறிய வேண்டும் என்ற எண்ணம், நான் யார் என்கிற உணர்வு, நாம் பயன்படுத்துகின்ற மின்சாரம், கணினி, செல்போன் நுட்பத்தை அறியும் வன்பொருள் கைக்கு தொடக்கூடியதும் கண்ணால் பார்க்கக்கூடியதுமாக இருக்கின்றது. கம்பியின் உள்ளே இருக்கும் மின்சாரத்தை பார்க்க முடியாது. அதுபோல் நம் உள்ளிருந்து கண்ணுக்கு புலப்படாத நம்மோடு மட்டுமில்லாமல் எல்லா பொருட்களிலும் இருந்து இயக்கக்கூடியது ஆன்ம ஆனந்தம். அகத்தில் அமைதி கிட்டுகிறது. உண்மை நிலை அறிவதே ஆன்மீக ஆனந்தம். பிறர் சொல்லி அனுபவிக்க முடியாது.
தக்க காலத்தில் தக்க பருவத்தில் தானே உணர்ந்து கொள்வது ஆன்மீகம். நம் வாழ்விலே தனிமனித அமைதிக்கும் குடும்ப அமைதிக்கும் இந்த இசைவிற்கு எல்லா வளங்களும் கிடைக்க இந்த ஆன்மீக உணர்வு ஏற்படுகிறது. வயது, கல்வி, தகுதி. இந்த எடுத்துக்காட்டு: தோல்விகளால் தோலாமல் தன் கடமைகளையும் பொறுப்புகளையும் எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் ஆன்மீகமாகும். பொங்கி வரும் ஆன்மீக அதிர்வால் இசையோடு வாழ்கிறோம். அன்பு பெருக வேண்டும் என்றால் ஆன்மீக அறிவோடு செயலாற்றுவோம். அருள் வழியில் வாழ்கிறோம். நாம் பார்க்கின்ற பேராண்டம் முழுவதும் வெளியிருக்கும் ஆற்றல், பிரபஞ்சத்தை சுற்றியும் பேராற்றலாக இருக்கக்கூடியது இந்த சுத்தவெளி. எல்லா உலகங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இசைவான சூழலை பின்பற்றுவது ஆன்மீகமாகும். மனமாகவும் அறிவாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அளவு முறை மீறாமல் இதமாக வாழக்கூடிய பிரியா இன்பத்தால் பரவசம் அடைகிறோம். இயற்கை மரணம் எய்தும் வரை வாழ இந்த ஆன்மீகம் தேவைப்படுகிறது. உட்பொருள் உணராமல் கண்களை மூடிக்கொண்டு பயணிக்காமல் உட்பொருளை உணர்ந்து செயல்பட வேண்டும். மூச்சை விடும்போது தற்காலிகமாக இறந்து கொண்டும், மூச்சை இழுக்கும் போது தற்காலிகமாக பிறந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் அக அமைதி எழுந்துவிடக்கூடாது. மூச்சில் கவனமாக இருக்கும்போது வாழ்க்கையில் நாம் எண்ணம், சொல், செயல்களை நமக்கு வேண்டியது கிடைக்கவில்லை என்று எண்ணாமல் கவலையும் அச்சமும் இல்லாமல் இருப்பது ஆன்மீக உணர்வு. கவலைப்படுவது அறியாமையை குறிக்கிறது. அறிவு, ஆயுள், ஆற்றல், துணிவு எல்லாவற்றையும் பெற்று அரைகுறையாக புரிந்து கொள்ளுதல், தவறாக புரிந்து கொள்ளுதல் துன்பத்திற்கு காரணம். பிரச்சனை என்று வந்துவிட்டால் நாம் உண்மை எது, பொய் எது என்று ஆராய பழக வேண்டும். வாழ்க்கையில் தோன்றி மறையக்கூடிய மாயையில் சிக்காமல் இருப்பது ஆன்மீகம். தன்னை அறிந்து வாழும் நிலையே ஆன்மீகம். எண்ணம், சொல், செயல் கடந்து தனக்குள் உணர்ந்து செயல்படுவதும் ஆன்மீகம். புலன் அறிவை முழுமையாக தெரிந்து அறிந்து செயல்பட வேண்டும். நம்மை மற்றவரிடம் நான் யார் என்று தெரிந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளையும் புறத்தோற்றத்தை கண்டு மயங்கிவிடாமல் உட்பொருளை உணர்ந்து செயல்பட வேண்டும். இருக்கக்கூடிய பேராற்றல் நம்மிடம் அறிவாக இயங்கக்கூடியது. நாம் நம்முடைய சக உயிர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்த மாட்டோம். புறக்கண்ணால் பார்க்காமல் அகக்கண்ணால் பார்ப்பது ஆன்மீகம். பெற்றவர்களை பேணுதல், அவர்கள் இருக்கும்போது அவர்களை பராமரித்தல், பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மையோடு வாழ்வோம். நன்றிகள்.